ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். அதே ஆளுநரை சந்திக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதிமுகவினுடைய நிர்வாகிகள் கைது பண்ணப்படுறாங்க. அதிமுகவினுடைய ஐடி விங்குக்கு எதிராக வழக்கு அப்படிங்கிறது தொடரப்படுது. யார் இந்த சார்? ஒரு சினிமா டைட்டில் மாதிரியே இருக்குன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரு முக்கியமான ஒரு நபர். தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்துட்டு இருக்கு? சொல்லப்போனால் இவங்க கூட அரசியல் இல்லை, இவங்க செய்கிற அரசியலை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் டிபி ட்ரூப்ஸ் நம்ம நிலைமை இருக்குது. என்னங்கிறத கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாமா? இது அரசியல் சதுரங்கம். ஆளுநர் பதவி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றக்கூடிய கட்சிகளில் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கட்சி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆளுநரை சந்திக்கிறார். 1 மணிக்கு ஆளுநர் அவர்களை சந்திக்கிறாரு. அப்படி சந்தித்த விஜய் அவர்கள் 4 கோரிக்கைகளை வைத்ததாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது, அதை சரிப்படுத்தணும். எல்லாருக்கும் தேவையான முக்கியமான உதவிகள் எல்லாருமே சமமாக எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி இயற்கை பேரிடர் காரணமாக தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி தேவைப்படுது, அந்த நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைக்கிறார் விஜய் அவர்கள். அதன் பிறகு பிரஸ் மீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மனுஷன் வெளியில் இறங்கி ஒரு டாட்டா மட்டும் காண்பித்து விட்டு அப்படியே போயிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல ஆளுநர் அவர்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் ஆளுநரிடமே மனு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பதிவை நம்ம பல இடங்களில் பார்க்க முடிந்தது. அப்போ ஆளுநர் அவர்களுடைய பதவிக்கு விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்குது. ஆளுநர் அவர்கள் பதவி ஃபியூச்சரில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்களுடைய கோரிக்கையும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இதற்கு தாவேகாக்காரங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குறாங்க. இதே ஆளுநர் அவர்களை இன்று அண்ணாமலை அவர்களும் சந்தித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே அரசியல்வாதிகள் பல பெண்களுடைய பாதுகாப்புக்கு எகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சொல்லப்போனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ண 2 வீடியோக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். யாரோ ஒரு நபர் எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக காரங்க பேசுகிறதும், அதை அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ இந்த பிரச்சனை இதுதான் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறாங்க, ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க என்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் பகிர்ந்திருந்தார். இப்போ இருக்கக்கூடிய அரசியலை நான் ரொம்ப தோல் உரித்து காண்பிக்க விரும்பவில்லை, ஆனால் ஒரே ஒரு செய்தியை வாசிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்களின் பாதுகாப்பு அரணாக உள்ளார். அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. அதுக்கு கீழே இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. பூங்காவில் நடைப்பயிற்சிக்கு சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, ரவுடி கைது. ஸோ இதில் என்ன இருக்குது? கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்களா? இங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பிம்பம், இங்கே பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிற ரியாலிட்டி. இதுக்கு நடுவில் தான் அரசியல் அப்படிங்கிறது செய்யப்படுது. எல்லா அரசியலும் இன்றைக்கு தமிழ்நாடை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலே இந்த 2 விஷயங்களை மையமாக வைத்து தான் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுமக்கள் நாம தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இங்கே செயின் பறிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக நடந்து வருது. அதனால் நீங்கள் வெளியில் போனாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளை வெளியில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, தங்கம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லாட்டி வெளியூருக்கு போகக்கூடிய பெண்கள் பாதுகாப்புடன் இருக்காங்களா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது கனிமொழி அக்கா கூட ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே 2017 அதிமுக சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க ஒரு பக்கமாக. கீதா ஜீவன் அவர்களும் அதே மாதிரி சொல்லி வராங்க. அப்போ எல்லாருமே ஒரு காரணத்தை காண்பித்து எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறாங்களே தவிர இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி அதுக்கு சொல்யூஷனை தேடலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த தொலைநோக்கு பார்வையிலிருந்து நம்முடைய அரசியல் ரொம்ப பின்தங்கி நிற்கிறோம் என்கிற அந்த உண்மையை நமக்கு காண்பிக்கிறது. நம்ம மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் பிற மாநிலங்களை பார்க்க வேண்டும், பிற மாநிலங்களை பார்த்த பிறகு தமிழ்நாட்டை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சார், நான் வாழக்கூடிய மாநிலத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனடியாக ஊபியை பாரு, உடனடியாக குஜராத்தை பாரு, உடனடியாக ஒடிசாவை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு? இதுதான் எல்லா மக்களும் கேட்குறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் நல்லா தான் இருக்கான், உன்னை விட அவன் ரொம்ப அவதிப்படுறான், அவன் அவதிப்படுறதுனால நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அவனுடைய அவதியும் போக்க வேண்டும், எனக்கும் அவதி வரக்கூடாது. அதுதான் அரசியல். அவனுடைய அவதியை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அரசியல் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய அரசியல் புரிதல். அவ்வளோதான். இந்த விஷயத்தெல்லாம் அரசியல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்ன கனிமொழி அக்கா முதல்ல ஏடிஎம்கே பீரியடில் அவங்க சொல்கிறாங்க, இதை நாங்கள் அரசியல் ஆக்கிட்டோன்னு சொல்கிற சில நபர்கள் சொல்கிறாங்க. பட் இது அரசியலாக்கப்பட்டதுனால தான் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி கனிமொழி அக்கா சொல்கிறாங்க.
இன்று திமுக ஆட்சி நடைபெறுகிறது. அப்ப கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இதை அரசியலாக்கிட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள். சில பேர் சொல்றாங்க இதை நாங்க அரசியலாக்குகிறோம் என்று. யாருக்கும் இதை அரசியலாக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. ஆனால் அரசியல் ஆன பிறகுதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்திக் கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும். இவ்வளவுதான் சார் நம்ம அரசியல். பாத்தீங்களா, நம்ம ஊர் அரசியலுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள நான் அடுக்கடுக்க அடிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு அரசியல் என்ன தெரியுமா? நெஞ்சுவலி அரசியல். 50 தீர்மானங்கள் எங்கே? நம்ம திமுக கவுன்சிலர்கள் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேயரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 50 தீர்மானங்கள் சொல்றீங்க, உங்களுக்கு கையெழுத்து போட்டுறீங்க, அதை காண்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் டபார்னு கீழே விழுறாரு. விழுந்த உடனே ஐயோ நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே, என்னை காப்பாத்துங்க, நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொல்லி அலறாரு. கிட்ட இருக்கக்கூடிய அக்காமாரெலாம் யாரும் பயப்படாம என்ன ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு நெஞ்சு வலிக்குன்னு, எங்களுக்கு என்ன ஆக்டிங் போட தெரியாதா, நாங்களும் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லட்டுமா, 50 தீர்மானங்கள் என்னாச்சு அப்படிங்கிறது தானே நாங்கள் கேட்குறோம், அது சொல்லாமல் அவருக்கு நெஞ்சு வலி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க 50 தீர்மானங்கள் கேட்டதுக்கு நெஞ்சு வலி, அரெஸ்ட் பண்ணுனா நெஞ்சு வலி, ஐயோ அம்மம்மா அப்படிங்கிற இந்த கூச்சல், இது எல்லாமே தமிழக மக்கள் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். திருச்சி சரக டிஐஜி அருண்குமார் அவர்கள், திருச்சி சரக டிஐஜியா பதவி உயர்வு பெற்றார் வருண்குமார் அவர்கள். வருண்குமார் அவர்களுக்கும் என்டிகேக்குமான அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகவே மாறிட்டு இருக்கு. ஸோ வருண்குமார் அவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். நான் ஒரு தனிப்பட்ட கட்சி மேலே இவ்வளோ கோபமாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் எத்தனையோ இடத்துல இருந்திருக்கேன், தூத்துக்குடியில் இருந்திருக்கேன், திருநெல்வேலியில் இருந்திருக்கேன், பல இடங்களில் பல பந்தோபஸ்துக்கெலாம் போயிருக்கேன், நிறைய அரசியல் தலைவர்கள் கூட பேசியிருக்கேன், அவங்களுக்கு என்னுடைய தன்மையை பற்றி தெரியும். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், அதனுடைய தலைவர் சீமான் அவர்கள், சாட்டை துரைமுருகன், இவங்க எல்லாருமே செய்கிறது தவறு. ஒரு பெண் காவலர் அவங்கள பற்றிலாம் தரைக்குறைவாக பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்க போனால், நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுவீங்க, நாங்கள் உங்களுடைய காவலர்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கனடாவில் இருந்தும் இல்லாட்டி வெளிநாடுகளில் இருந்து இவங்களுடைய தூண்டுதலால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய மனைவியை, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இங்கே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் இனிமேல் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் விட மாட்டேன், அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார். அதே நேரத்தில் சீமான் அவர்கள் ஒரு தொழிலதிபர் வழியாக மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன், நான் ஒரு காரில் வரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தூது விட்டார், அதை நான் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த வருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கமாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் வருண்குமார் அவர்களுக்கு எதிரான வழக்கை தொடர்ந்திருக்கிறார். ஸோ இப்போ இது சாதாரண வழக்காக இருந்தது என்றால், அடுத்ததாக வருண்குமார் அவர்கள் ஒரு கிரிமினல் வழக்கு, அடுத்ததாக சிவில் வழக்கு, இது எல்லாத்தையுமே தொடரப்போவதாகவும், எக்காரணம் கொண்டும் சீமான் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்கிறாரு வருண்குமார் அவர்கள். ஆனால் வருண்குமார் அவர்களுக்கு டிஐஜியா பதவி உயர்வு கிடைத்தவுடனே அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக பேசப்பட்டது. யார் நினைச்சாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையுடன் அடங்கிய அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான். ஸோ அப்போதே அது சீமான் அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்கள் வர தொடங்கியது. இது இப்போது தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே சீமான் அவர்களிடம் ஒரு பாட்டியை பிடிக்க தனிப்படை அமைத்ததா செய்தி வருகிறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த பாட்டியினுடைய மகனோ இல்லாட்டி கணவரோ இந்த கள்ளச்சாராயத்தாலேயோ இல்லாட்டி சாராயத்தாலேயோ இல்லாட்டி டாஸ்மாகாலேயோ உயிரிழந்திருக்கலாம், அந்த கோபத்தை அந்த பாட்டி காண்பித்திருக்கலாம், அதற்கு ஒரு அரெஸ்டா தனிப்படையா, அதை வீடியோவாக எடுத்த சின்ன பையனே அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, தனிப்படை அமைக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான உதாரணம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. பட் இந்த தனிப்படை அமைத்திருக்கிறார்களா, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தலை. உறுதிப்படுத்தி இருந்தால் யாராவது அதற்கான கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. யார் அந்த சார்? ஆமாம், நல்ல சினிமா டைட்டில் மாதிரி இருக்கு, அப்படி தான் நான் பார்க்குறேன். யார் அந்த சார்? அதிமுக சார்பாக கல்யாணசுந்தரம் அவர்கள் ரொம்ப சூப்பராக பேசும்போது, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல்கள் இருக்குது, இந்த யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய ஐடி விங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் எல்லாமே நடத்தினாங்க. இப்போ அந்த ஐடி விங்குக்கு எதிராக திமுக அரசாங்கம் வழக்குகளை தொடர்ந்திருக்கிறார்கள். சில விஷயங்களுக்கு எதிராக அதிமுகவினுடைய ஐடி விங் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அது கேஸ் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கல்யாணசுந்தரம் பேசும்போது அடுத்ததாக வன்னியரசு அவர்கள் அவருடைய டேர்ம் வருது, அப்போ பேசுகிறாரு, யார் அந்த சார், நல்லா இருக்குது, பார்க்க ஒரு சினிமா டைலாக், சினிமா தலைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, நேராக கல்யாணசுந்தரம் அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குல்ல அந்த பெண்ணுடைய நரக வாழ்க்கை, இதுதான் இங்கே சரியில்லை, இந்த அரசியல் சரியில்லைன்னு தான் நாங்கள் கூப்பாடு போட்டுட்ருக்கோங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு கல்யாணசுந்தரம் அவர்கள்.
திமுகவில் பல ஆயிரம் ஞானசேகரன்கள் இருக்கிறார்கள் போல. இதுதான் திமுகவின் மேடை பேச்சு நாகரிகமா? பெரியார் 72 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாருப்பா, ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? நம்ம இங்கே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேசலாமா? இவருக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறியா? என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா நமக்குள்ள? அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த கேள்வி வருது. இதெல்லாம் எப்படி உங்களால் பேச முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களா சொல்லுங்கள், பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.